ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் கருணாகரன். நிஃப்டி ஹவர்லி லெவல்ஸ் போட்டிருந்ததில் நேற்றைக்கு 630 கீழே 599 வரைக்கும் வந்துச்சு. இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 15 மினிட்ஸ்னுடைய 488 அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணிடுச்சு. சரியா? இப்போது இந்த 1 ஹவர் கேண்டில் படி அடுத்த லெவல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மேலே 630.70, கீழே 290.70. சரியா? இன்றைக்கி மேல் நோக்கி போச்சுன்னா 630.70, அதுக்கு மேலே க்ளோஸ் வச்சுதுன்னா 23,970, 24,180, 24,365 2 பிங்க் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே இருக்கிற வரைக்குமே வீக்கு தான், செல் அண்ட் ரைஸ் தான். அதுக்காக நடுவுலேயே போய்ட்டு 670 அடிக்காதீங்க, பட்டுன்னு 970க்கு போயிடும். அதாவது இன்ட்ராடேவாக இருந்துச்சுன்னா நீங்கள் 1 ஹவர் பார்க்க வேண்டியதில்லை. இன்கேஸ் இது ஒரு நீங்கள் டெலிவரி மாதிரி எடுத்துகிட்டு அடுத்த மூவ் எங்கே இருக்குன்னு பார்த்தா, உங்களுடைய என்ட்ரியே அடுத்து எங்கே இருக்கணும்னா 24,180 இருக்கலாம். புட்டு எடுக்கிறதா இருந்தால் மறுபடியும் 24,365 இருக்கலாம். புரியுதுங்களா? ஸோ இங்கேருந்து 630 கிராஸ் பண்ணிச்சுன்னா அது 970 வரைக்கும் போயிடும். ஓகேவா? அதை கட் பண்ணால் 24,180, 24,365. சரிதானா? இப்போது 15 மினிட்ஸில் அடுத்த லெவல் நம்மளுக்கு கிடைச்சிருக்கான்னு பார்க்கணும். இல்லை சிங்கிள் கேண்டில் ரிவர்சல் ஆகிருந்துச்சுனால், ஆஸ் பர் சிங்கிள் கேண்டில்ங்கிறது டார்கெட் அடித்தது 488 எப்போ பிரேக் அவுட் பண்ணிச்சோ அந்த கேண்டிலும் அதுக்கு அடுத்த கேண்டிலும் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. ரெண்டுத்துக்கு சேர்த்து பார்க்கும்போது அது ஒரு ஹேமராக மாறிடும். அந்த ஹேமருக்கு ஒரு ஃபெபனோசி ட்ரா பண்ணிங்கன்னா அதோட 161 ஃபஸ்ட் டார்கெட் கன்ஃபார்ம். அதை டச் பண்ணிவிட்டு திருப்பி ரீடெஸ்ட்டுக்கு கீழே இந்த லோ உடையாமல் அப்படியே கண்டினியூ ஆகி மேலே போச்சுன்னா கன்ஃபார்மாக அது அடுத்த ஒரு R1 போயிடுச்சு இல்லையா, அதுக்கப்புறம் R2, R3, R4, அது கிட்டத்தட்ட 23,800 சில்லறையில் இருக்கும். அது 820, 830லேயோ பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.